வீட்டில் வந்து மாடு இருந்தது, இல்லை மாட்டுப்பால் வாங்கி அவங்க யூஸ் பண்ணாங்க. இதில் 8% ஃபேட் இருந்தது. இதை அவங்க அந்த மேல் ஆடை எடுத்து அதை வந்து தயிர் தோய்ச்சி அதை எடுத்து வெண்ணெய் பண்ணுவாங்க. ஸோ வெண்ணெயே வெளியில் வாங்க வேண்டிய விஷயமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பால்லையே வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. க்ரீமை வாங்கி ஒரு பேக்கெட்டில் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குன்னு யாருமே பார்க்கறது இல்லை. சிலதில் லேபிள் கூட இல்லை. ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு ஒரு பேக்கெட்டில் போட்டு வித்துடுறாங்க. இப்போ பாலை நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும் ஃப்ரிட்ஜில்? ஒரு நாள், மேக்ஸிமம் 1.5 நாள். இந்த க்ரீமும் அதே மாதிரி தான். இது ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தால் அது பால்லேருந்து வந்தது தானேங்க. அப்போ 1.5 நாள் தானே நிற்கும். இல்லை, இது எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 10 நாள், 15 நாள், 1 மாதம் போட்டுப்போம். அப்போ அதை எதையோ செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னவோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க தெரியாது. ஸோ நீங்கள் பேக்கெட்லேருந்தே எடுத்து ஊற்றி எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பண்ணுற சூப்பு கூட க்ரீமை போட்டு குடிக்கிறாங்க. இது தேவையே கிடையாது. நம்ம காயை வந்து வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வடிகட்டாத இந்த தண்ணியை ஊற்றி குடித்தா அந்த சூப்பே திக்காக இருக்கும். இந்த திக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த க்ரீம்னு சொல்லி இதில் டெசர்ட் பண்ணி இதில் சாக்லேட், குக்கிங் சாக்லேட்டை ஆட் பண்ணி என்ன இல்லாமல் ரெசிபிஸ் செய்கிறாங்க. அதில் சர்க்கரை வேறு தலையை போட்டு ஊற்றிக்கிறாங்க. இதனால க்ரீம் வந்து நம்மளுக்கு அந்த அளவு தேவையே கிடையாது.